உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒருத்தரோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் அசிங்கப்பட்டு வந்திருக்க பாத்தியா? உன்னை பார்த்து சிரிப்பு வராம வேற என்ன வரும்? அவமானத்தின் உச்சம். ரொம்ப அசிங்கப்படுத்துறாளே. சரி ஏறு. எவ்வளோ அவமானமா போச்சு வாத்தி. போலாம். என்னங்க மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. கடையில இருக்கிற முக்கியமான பொறுப்பெல்லாம் இப்படி 3 பங்கா பிரிச்சு கொடுத்துட்டா அப்புறம் உங்களுக்குன்னு என்னங்க மரியாதை இருக்கு? உங்க சின்ன தம்பி மாறன் குடவுன்ல சரக்கு ஏத்துறது இறக்குறதுன்னு அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நீங்க எத்தனை வருஷமா கடைய பொறுப்பா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பாக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தானே அவரும் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க பல இடத்துல காலரை தூக்கி விட்டுட்டு இருந்தீங்க. இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுங்க. விடு கண்மணி, அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தா ஆளுக்கு ஒன்னா பிரிச்சு கொடுக்கறது சகஜம் தானே. ஏங்க நான் உங்க தம்பிங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லலைங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்க அப்பா இருக்காரு, அதுக்கப்புறம் நீங்க தானே இருக்கீங்க. கடையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா யாருங்க எடுப்பா? உங்க அப்பா இருப்பாரு எப்பவுமே. அவரு தானேங்க முதலாளிங்கிற இடத்துல இருந்தாரு. அவருக்கு அடுத்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒருத்தவங்க இருந்தா தானே கடையில ஏதாவது ஒரு சிக்கல் வந்தாலும் இல்ல ஏதாவது டெவலப் பண்றதா இருந்தாலும் ஒரே ஆளா டிசிஷன் எடுக்க முடியும். அப்படி இருந்தா தானேங்க கடையோட வளர்ச்சிக்கும் நல்லது. மாமாவும் இப்படிதானங்க இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. இனிமே கடையில சின்னதா ஒரு குண்டு பல்பு மாற்றதா இருந்தாலும் நீங்க உங்க தம்பி கிட்ட கேட்டு கலந்து பேசிதான் முடிவெடுக்கணும். பேருக்கு வேணும்னா எல்லாரும் உங்களை முதலாளின்னு கூப்பிடலாம். ஆனா நீங்க உண்மைய சொல்லணும்னா நீங்க முதலாளி மாதிரி தாங்க. நீங்க ஒன்னும் முதலாளி கிடையாதுங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்க தம்பிங்க 2 பேரும் ப்ரூவ் பண்ணிட்டு மாமாவோட பொசிஷனுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப இருக்கிற முதலாளி மாதிரியா கூட இருக்க முடியாது. சேச்சே, அப்படிலாம் நடக்காது கண்மணி. என் அப்பாவும் தம்பிங்களும் என்னை எப்பவும் ஏமாத்த மாட்டாங்க. என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். எனக்கு தோன்றத நான் சொல்றேன். எனக்கு என்னவோ மாமாவும் எல்லாரும் சேர்ந்து உங்களை ஓரம் கட்டுறாங்களோன்னு சந்தேகமா இருக்குங்க. ரொம்ப டயர்டா இருக்குடி. ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது. ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும். நான் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன். நீ என்னமோ படிச்சு கலைச்ச மாதிரி என்கிட்ட டீ கேட்டுட்டு இருக்க. சார், என்ன கலெக்டர் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? நோ 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 நோ. நான் எப்பயுமே பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுக்குன்னு கேள. உன் எக்ஸாமுக்கு தான். ஏன் எக்ஸாம்க்கு நீ ப்ரிப்பேர் பண்றியா? பிரின்சிபல் சொன்னார்ல, இவ்வளோ சீக்கிரம் உன்னால எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ண முடியாதுன்னு. அதான் சின்ன சின்னதா அப்படியே பிட்டு பிட்டா எழுதிட்டு இருக்கேன். பிட்டு பிட்டானா? அதான் பிட்ட பிட்டு பிட்டா எழுதிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா என் கௌரவம்ல கெட்டு போகும். அப்புறம் எல்லாம் வீரா ஃபெயில்னா சொல்லுவாங்க, மிஸ்ஸஸ் மாறன் ஃபெயில்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வேண்டாதவங்க கட் அவுட்டே வைப்பாங்க காலேஜ் வாசல்ல. அவ்வளோ ஏன் நம்ம வீட்டு வாசல்ல MBAவில் ஃபெயில் ஆன மாறனின் மனைவி வீரா அப்படின்னு கொட்டை எழுத்துல வைப்பானுங்க. அதெல்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி
இதெல்லாம் சார் எனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஆ அப்படி என்ன கஷ்டப்படுறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாரு, ஏதோ விட்டு விட்டா எழுதிருக்கேன்னு சொன்னல, எடுத. கொஞ்சம் மைக்ரோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும். உன்னால படிக்க முடியுமா? நீ காட்டு ராஜா, நான் பாத்துக்கிறேன். ம் ம் எப்படி எழுத்தெல்லாம் முத்து முத்தா இருக்குல்ல? புரியலையா? ரொம்ப சின்னதா இருக்கோ? நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு ஐடியா இருக்கு. நீ இந்த பிட்டை பார்த்து எழுதுற அளவுக்கு ஒரு ஐ கிளாஸ் ரெடி பண்றேன், நல்ல ஜூம் இன் லென்ஸோட. அதை போட்டு பார்த்தா எழுத்தெல்லாம் பெருசு பெருசா தெரியும். எக்ஸாம்ல யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? சின்ன சின்னதா எழுதுனாதான் நிறைய பிட்டை உள்ள வச்சு சொருக முடியும். இங்க பாரு, அதுலயும் நீ லேடிஸ் வேறையா, உங்களுக்கு எங்களை மாதிரி கஷ்டம் இல்ல, ஒரு பிரச்சனையும் வராது. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் நீங்க பிட் அடிச்சதே இல்லையோ? நான் யூனிவர்சிட்டி டாப்பர்ரா. இருந்துட்டு போ. அவங்கெல்லாம் பிட் அடிக்க மாட்டாங்களா என்ன? அபு சரி சரி, முறைக்காத. யாரும் பிட் அடிக்க மாட்டாங்க தான். நீங்க தான் பெரிய நேர்மைவாதியாச்சே. ஏது என்னென்னு கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லு. கிழிச்ச ஆ? என்ன கேள்விக்கு என்ன பதில்டா எழுதி வச்சிருக்க? இந்த புக்ல இருந்து பாதி இருக்கு, அந்த புக்ல இருந்து பாதி இருக்கு. ஆ? இந்த புக்ல இருக்கிற क्वेश्चनக்கு இந்த புக்ல இருந்து ஆன்சர் எழுதி வச்சிருக்க. ஒழுங்கா பாரு. என்னடி சொல்ற? என்னென்ன நடக்குது இந்த வீட்ல? ஏன் என்னாச்சு? உன் மூத்த மருமக எவனையோ சமையல்காரன்னு கூட்டிட்டு வந்து சமையல் கட்டுல வச்சிருக்கா. கேட்டா நான் சமைக்கிறது சரியில்லையாமா, நான் சமைக்கிறத சாப்பிட்டு உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாம போச்சா, இனிமே நீங்க சமைக்க வேணாம், ஒரு பக்கமா இருங்க, அவன் சமைப்பான் அப்படிங்கிறா. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? உன்கிட்ட சொன்னாளா? ஆமா வள்ளி, எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கா. உன்கிட்ட சொல்லிட்டு பண்ணாளா? ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, இத செய்யலாமா வேணாமான்னு கூட கேட்கல. அப்ப என்ன விட உனக்கு உன் மருமக தான் முக்கியமா? ஏன் வள்ளி நீ அதை அப்படி எடுத்துக்கிற? அந்த பொண்ணு நமக்கு என்ன கெட்டதா சொல்லிச்சு? நல்ல விஷயம் தானே. எது நல்ல விஷயம்? அவ சொன்னாலே அதுவா? இத்தனை நாளா நான் சமைச்சதுனால தான் உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சு, நான் சமைக்கிற எதுவுமே ஆரோக்கியமா இல்ல, அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நீங்க நோயாளிகள் ஆயிட்டீங்கன்னு. அதா? அட, என்ன வள்ளி இப்படி பேசுற? பின்ன எப்படி நான் பேசுறது? அவ சொன்ன உடனே நீ தூக்கி பொறுப்பெல்லாம் அவகிட்ட கொடுத்தீன்னா அதுக்கு அதான் அர்த்தம், அவ சொன்னது உண்மைன்னு தானே அர்த்தம். வள்ளி, அவ உன் மேல இருக்கிற அக்கறையில தான் இப்படி செஞ்சிருக்கா. யாரு? அவளுக்கு என் மேல அக்கறை? ஆ, ஆட போனா உனக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியாது. என்ன தெரியாது? அவ உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.